நம்மளோட அதாவது என்னத்தை சொல்கிறது, ஆஃபீஸ்க்காக நம்ம பார்த்திங்கன்னா வேலைக்கு போக போகிறோம். இன்றைக்கி வேலை கிடச்சிருக்குன்னு சொல்கிறோம். அதனால் வேறு ஊர் மாறியாச்சு. இந்த ஊரில் என்னென்னலாம் இருக்குதுன்னு தான் தெரில. எதுவுமே இந்த ஊரில் இல்லை. அதாவது இது ஒரு அழிஞ்ச ஊர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த இடம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்காக போய் வேலைக்காக போகிறோம். பக்கத்தில் இங்கே தான் மெட்ரோ ட்ரெயின் இடத்துல வேலை இருக்குன்னாங்க. நம்ம ஊருக்கு போனாலே நிம்மதியே வரும். இந்த பைக்கை கொண்டு சீஸ் பண்ணுறதுக்குள்ளே ஓடிடணும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ஷோரூமை மட்டும் நான் மறக்க மாட்டேன். ஐயோ இந்த இடத்துக்குள்ள வந்து நம்ம ஓடிடலாம். இந்த இடத்துல வேலை கிடைக்கிறதுக்காக தேடுறேன். ஏன்டா அப்போ ஃபஸ்ட்டு வேலை கிடச்சிருச்சுன்னு எல்லாம் சும்மா வேலை தேடுறதுக்காக வந்திருக்கேன். பேங்க்கும் மெட்ரோ ஸ்டேஷனில் தான் வேலை கிடைக்கும். வேலை தேடி பார்ப்போம். ஐயோ வண்டி எனக்கு தானே பார்க் பண்ண தரல. நான் பார்த்தீங்கன்னா இந்த என்ன ராக்கி பைக்லேருந்து என்ன பைக் வாங்கலான்னு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் கேடிஎம் தான் வாங்கலான்னு கேட்டிருந்தீங்க. கேடிஎம் அடுத்து பல்சர் 200 வாங்கலான்னு இருந்தீங்க. அடுத்து என்ன பைக்குன்னு பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இது வேலை கிடைக்கலன்ட்டான். எல்லா இடத்துலையுமே தேடிட்டேன், வேலை கிடைக்கல. வேறு வழியே இல்லை. இங்கே எங்கேயாவது சிட்டியில் ஹெலிகாப்டர் இருக்கும். நான் அதை உங்களுக்கு தேடிட்டு சொல்கிறேன். படுப்பாவி சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபோனில் பார்த்தீங்கன்னா கால் பண்ணியிருக்காங்க. இப்போ என் பைக்கை தூக்கி எங்கேயோ கொண்டு சாட்சி வச்சுட்டேன். ஓகே, இப்போ டேரெக்டாக நம்ம ஊருக்கு போக வேண்டியதுதான். வேறு வழியே இல்லை. இதோட நான் பார்த்தீங்கன்னா உங்களை பார்ட் 2ல சந்திக்கிறேன். சரி, பை காய்ஸ். பொறுமையாக போயிட்டே சரி. எவன்டா அவன்? அடப்பாவீங்களா, பாம்பு இருக்கலாம் புதியடா.